மாறும் உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. என்னதான் சார் நடக்குது திருப்பண்டத்தில்? அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள், சன்பரிவார இயக்கங்கள், ஆர்ப்பாட்டம், போராட்டன்ற பேரில் நிறைய வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்கு. முஸ்லீமுக்கு இந்துக்களுக்கு இடையில பிரச்சனையும் பதட்டத்தை உண்டு பண்ணுற மாதிரி சொல்லி எல்லா கட்சிகளும் சொல்கிறாங்க. உங்களை குற்றச்சாட்டு எந்தெந்த கட்சிகள் சொல்கிறாங்க சார்? வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு எந்தெந்த கட்சிகள் சொல்கிறாங்க சார்? இப்போ ஒரு தீபம் ஏற்றுறது அப்படின்னு சொல்கிறது நம்மளோட இறை வழிபாடு, சரிங்களா? தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறது ஹைகோர்ட்டில் மாண்புமிகு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அது 100 வருடங்களுக்கு முன்னாடி தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கட்டும், அவங்களோட கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், இவங்க மட்டும்தான் தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது, அது மயில் கல் இப்படிலாம் சொல்லக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னா அவங்க மட்டும்தான் இருக்காங்க. காலையில் கூட மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் திரு கோ தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு. எனக்கு 71 வயசு ஆகுது, பின்னாடி இருக்கவங்களுக்கு 91 வயசு ஆகுது, நாங்கள் ஆனால் தீபம் ஏற்றி பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் ஆதாயம் சார், கேவலம். இந்த ஓட்டுக்காண்டி இப்போ இந்துக்கள் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் இந்துக்கள் இனிக்குது, இந்துக்களோட வழிபாட சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் கசக்குது அப்படின்னா அது எடுத்துக்கிற முடியாது சார். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சூஸ் பண்ணி மக்கள் மேலே ஆட்சி அமைப்பில் உட்கார வச்சிருக்காங்கன்னா எதுக்காக உட்கார வச்சிருக்காங்க? அவங்க நம்மளை கரெக்டாக வழி நடத்தி நமக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் உட்கார வச்சிருக்காங்க. ஆனால் முழுக்க இந்துக்களின் விரோதி யாருன்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சார் இந்துக்களின் விரோதி. இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. 4000 கோடி ரூபாய் சென்னையில் ஒதுக்கி அதுக்காக ரோடு கீடு எல்லாமே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதை மறைக்கிறதுக்காண்டி இந்த பிரச்சனையை கையில் எடுத்து இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. மேயர் மதுரையில் இருந்த இந்திராணி பொன்னூசன் 200 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க. இந்த கோ தளபதி மாவட்ட செயலாளர் அப்போ எங்கே போனார்? அவர் கூடயே அந்த ஊழல் பண்ண மண்டல தலைவர் எல்லாத்தையும் நீங்கள் அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். காலையில் பேட்டி கொடுக்கல, கூட சுற்றி நின்று எல்லாத்தையுமே ஃபுல்லாக திருட்டு கும்பல் சார். எல்லா பேருமே இந்துக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரே கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். இதுக்கு முடிவுரையும் சரி அழிவு காலம் சரி நாங்கள் எழுதிடுவோம் சார், மிக விரைவில் எழுதிடுவோம் சார். இல்லை சார், சட்டம் தன் கடமையை செய்யும் சார். நாங்கள் ஒரு பிரச்சனைனா காவல்துறையிட்ட போவோம், காவல்துறை சரியா இல்லை அப்படின்னா நாங்கள் மேல்முறையீடாக நீதிபதிகிட்ட போவோம். நீதிபதியே இங்கே நீதிபதி சொன்னதையே இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்கிறல அப்படின்னா நாளைக்கு இப்போ சென்ட்ரல்ல இருந்து ராணுவத்தை இறங்கினா சார் இது சரியாக வரும். வீரமுத்து சார்.